1997 செருப்பு போட்டுக்கிட்டு கையில பேக் எடுத்துட்டு கிளம்புறேன். ஃபர்ஸ்ட் வெளிநாட்டு பயணம். செருப்பு போது எங்க அம்மா வந்து நிக்கிறாங்க. சுல்தானா எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டோம். சரி, நல்லபடியா போயிட்டு வா. ஒரு நிமிஷம், எனக்கு 7 மணிக்கு உள்ள போகணும். போர்டிங் 7 o'clock. 2 மணி நேரத்துக்கு முன்னால இருக்கணும். 2 மணி நேரம் ஆகும் மீசாப்பேட்டில இருந்து ஏர்போர்ட் போறதுக்கு. நான் 4 மணிக்கு நிக்கிறேன். ஆட்டோ வெளியில நிக்குது. ஒரு நிமிஷம், அம்மா உனக்கு தெரியுமா, நீ பிறந்த போது உங்க அப்பா உன்னை பார்க்க வரல. எப்போ சொல்றாங்க? கிளம்பும் போதுங்க எங்க அப்பா உள்ள இருந்து என்ன பார்த்துட்டு இருக்காரு. எங்க அப்பா உட்கார்ந்து இருக்காரு. எங்க அப்பா தான் எனக்கு எல்லாம். எங்க அம்மாவுக்கே தெரியும். I am not a mother's child, I am a father's child. I am a dad's girl. அவங்களால அப்பா நம்ம சொன்னேனே, அப்பா தான் பாடுவார். ஆனா நான் சொல்லும் போது நீங்க கவனிச்சிருக்கலாம். 2 வயசுல இருந்து நான் சொன்னேன் தாலாட்டு பாடுறாருன்னு. இவங்க தான் எனக்கு சொன்னாங்க 2 வயசுல இருந்து உனக்கு அவங்க தான் பாடுறாரு. அதுக்கு முதல்ல அது அந்த சீக்கிரட்டை இந்த அம்மா கிளம்பும் போது சொல்ல. அவ்வளவு நாள் சொல்லல, அவ்வளவு நாள் சொல்லலீங்க. நிச்சயமாவாமான ஆமா, ஏன்னு கேட்டேன். ஏன்னா நீ கருப்பா பிறந்துட்ட, 3வது பொம்பளை பிள்ளை, உங்க அப்பா காதுல விஷம் ஏற்றிட்டாங்க. அப்பா அம்மா சொன்ன வார்த்தை, உங்க அப்பா காதுல விஷம் ஏற்றிட்டாங்க. அப்ப அம்மா சொன்னாங்க, வாயில விஷம் ஏதாவது விழுந்துச்சுன்னா அதுக்கு முறிவு இருக்கு, காதுல விஷம் விழுந்ததுன்னா அதுக்கு முறிவு இல்லை. என்ன கேட்கணுமோ ஒரே வார்த்தையில எல்லாம் முடிஞ்சு போயிருங்க. ஒரே வார்த்தை தான் போடுவான், ஒரே வார்த்தை தான் போடும் புள்ள. நீ என்னமோ வெளிநாட்டுல இருந்து சம்பாதிக்கிற, உன் பொண்டாட்டிங்க, சரி பரவாயில்ல, சாப்பிட்டியா? அடுத்த பிளைட்ல வந்து நிப்பாரு. சொல்தான் எங்க அம்மா சொன்னாங்க. நல்லா அப்பா திரும்பி பார்த்தேன். அப்பா அப்படி தலை குனிஞ்சிட்டு, சரி என்ன பண்ணீங்க நீங்க? நான் கோஷாஸ்பத்திரியில உன்னை பெத்தெடுத்தேன். கையில காசு இல்லை, 1 ரூபா இருந்தது. 3 நாள் ஆயிடுச்சு பிரசவமாயி. என்னை பெட்ல இருந்து எடுத்து கீழே போட்டாங்க. கீழே போட்டா பிள்ளைக்கு ஜன்னி வந்துடும். என்னுடைய பழைய புடவையை எடுத்து உன்னை சுத்தி கையில எடுத்துக்கிட்டேன். கையில இது இருந்தது, அந்த கூடை. அந்த கூடையை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தா அப்போ 1 ரூபா இருந்தது கையில. துப்புரவு தாய்மார்களுக்கு ஒரு 75 பைசா தந்துட்டு 25 பைசாவோட வெளியில வந்தேன். எனக்கு பால் வரல உனக்கு கொடுக்கறதுக்கு. அவங்க கொடுத்த ரொட்டி பால் நிறுத்திட்டாங்க. வெளியில வந்துட்டு எங்க போறதுன்னு தெரியல. ஏன்னா அப்பா வீட்டு அட்ரஸ் தெரியாது. அங்க ஒரு ரிக்ஷாக்கார் இருந்தார். ஆனா மாமனார் வீட்டு அட்ரஸ் தெரியும். பார்டர் தோட்டத்துல இருக்கு, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல. அந்த ரிக்ஷாக்காரர் கிட்ட, இங்க வா, என்ன பார்டர் தோட்டம் கூட்டு போ எங்க மாமனார் வீட்டுக்கு. அந்த ரிக்ஷாக்காரர் சொன்னார் 1 ரூபா ஆகும்ல. அம்மா சொன்னாங்க, என்கிட்ட 1 ரூபா இல்லை, 4 தான் இருக்கு. 4 உனக்கு தரமாட்டேன். 15 பைசா பிள்ளைக்கு பாலுக்கு வேணும், 10 பைசா தான் தருவேன். பச்சை உடம்புக்காரி, கூடி போவியா இல்லையா? ஏறுமா அப்படின்னாராம் ரிக்ஷாக்காரர். எங்க அம்மா என்னை ஏறும் பொழுது என்னை பார்த்தாங்களாம். என்னுடைய அம்மாக்கு ரீகலெக்ட் ஆகுது, ஃபுல்லா வீடியோ ஓடிட்டு. கையில புடிச்சுக்கிட்டு என்னை பார்த்தாங்களாம். என் 2 கால் இப்படி தொங்கிட்டு இருந்துச்சான். 2 பாதம் இத்தனோண்டு பிங்க் கலர்ல இருந்துச்சான். நான் சொன்ன, கருப்பா பிறந்த கால் இப்படி பிங்காச்சு. கருப்பா பிறந்தா குழந்தைக்கு உள்பாதம் பிங்கா தான் இருக்குமாப்பா. 5 பெத்தது சொன்னா நம்ப வேண்டியது தானே. அந்த காலை பார்த்தேன். ரிக்ஷால ஏறினேன். ஏறிட்டு அந்த காலையே பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகா இருக்கும் கால், இந்த பாதம். அந்த பாதம் தான் இப்ப செருப்பு போட்டுக்கிட்டு ஃப்ளைட் ஏற போகுது.
சொன்ன மேட்டர் தான் சூப்பர். சுல்தானா, அங்க மலேசியால கடல் இருந்தா கால் நினைச்சிரு. ஏமா? ஏன்னா என் புள்ள முதல்ல போகுது வெளிநாடு. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த கடல்ல கால் நினைச்சிட்டேன்னா உன் கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம். பாப்பா சொல் எப்படி வந்து சேர்ந்து பாருங்க. படிக்காத தாய் தான். மூன்றாவது பெண் பிள்ளையை கையில் தூக்கி கொண்டு ரிக்ஷா. இதுல மேட்டர் என்ன தெரியுமா? அம்மா சொன்ன மாதிரி கால் நினைச்சிட்டேன். இதோ இன்னி வரைக்கும் 31 நாடுகளுக்கு பயணம் போயிட்டேன். இதுல என்ன சீக்ரெட் தெரியுமா? ஒரு பிளைட் டிக்கெட்டை கூட என் சொந்த செலவுல வாங்கினது. தொடங்கி வச்சது யார் தெரியுமா? அந்த ரிக்ஷாக்காருக்கு 10 பைசா கொடுக்கணும். இந்த அம்மா அவர் கீழே இறங்கும்போது 10 பைசா வேணான்ட்டா. 10 பைசா செலவில்லாம ஃப்ரீ டிராவல தொடங்கினா இது வரைக்கும் 10 பைசா செலவில்லாம உலகமெல்லாம் சுத்திக்கிட்டேன். அதனால் குழந்தைகளே கொஞ்சம் கூர்மையாக கவனித்துக் கொள்ளுங்கள். சில நிமிடங்கள் தான் உங்கள் மத்தியில் நான் இங்கே உரையாற்றுவேன். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழும். துயரம் என்ன தெரியுமா? இதோ என் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய ஒற்றை சொல். சந்திரசேகர் என்கின்ற ஒரு மனிதனுடைய மனதிலே இத்தனை பெரிய கல்வி நிறுவனங்களை உருவாக்கக்கூடிய ஆற்றலை ஏதோ ஒரு சொல் தான் விதைத்திருக்க வேண்டும். மிக கவனமாக இருந்த காரணத்தினால் அவர் அதை பிடித்துக் கொண்டார். அது இப்பொழுது விருட்சமாக வளர்ந்து நிற்கிறது. உன் வாழ்க்கையில் நீ சில விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்று இயற்கையோ இறைவனோ விரும்பினால் சொற்கள் மூலமாகத்தான் உன்னை சந்திப்பார். அப்படி சந்திக்கின்ற பொழுது உன் கவனம் சிதறும். உன் கவனம் சிதறுகின்ற அந்த வினாடியில் அந்த சொல் உன்னை கடந்து போயிடும். அது ஒரு சுத்திட்டு வர்றதுக்கு 30-40 வருஷம் ஆயிடும். நான் பல பேர் பேசுவதை கேட்டிருக்கிறேன். இந்த சொல் மட்டும் எனக்கு என் சிறிய வயதில் கிடைத்திருந்தால் நான் எவ்வளவோ விஷயங்களை சாதித்திருப்பேன். ஒன்னும் இல்லை, இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மேடையில் சில பேர் ஃபேன் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க நான் ஒரு 20 விழுக்காடு குழந்தைகளை பார்க்கிறேன். அவர்கள் அந்த ஃபேன் செட் பண்றதை தான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வாழ்க்கை உங்களுடைய கவனத்தை சிதறடிப்பதற்கு எத்தனையோ காட்சிகளை கொண்டு வந்து சேர்க்கும். ஃபேன் செட் பண்றதை பார்க்கறதை விட நான் பேசுவதை கேட்பது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது என்கின்ற நிலைவு எப்பொழுது உங்களுக்குள் நீங்களே ஒரு கொம்பு எடுத்து ஒரு சாட்டை எடுத்து வீசிக்கொள்வீர்களோ அன்றைக்கு நீங்கள் வையத் தலைமை கொள்கிறீர்கள். வையத் தலைமை கொள் என்பது ரொம்ப அற்புதமான வார்த்தை. நான் சொன்னேன் இல்லையா, எனக்குள் ஒரு பிரார்த்தனை ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அது எந்த வார்த்தை தெரியுமா? என்னுடைய தாயார் வந்திருக்காங்க. எங்க தாயார் எனக்கு ஒருபோதும் தாலாட்டு பாடினதே இல்லை. பேசுவாங்க, பாட்டு கேட்க வைப்பாங்க. எங்க அப்பா தான் எனக்காக பாடுவார். அப்பாவுடைய குரல் ரொம்ப இனிமையா இருக்கும். ஒரு 2 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் அப்பா எனக்கு தாலாட்டு பாடியிருக்கார். 15 வயசு வரைக்கும் அவர் பாடினார்னா நான் தூங்கிடுவேன். அந்த சொல் எனக்கு அவ்வளவு ஒன்றும் ஞாபகம் இருக்காது. ஆனா 45 வயது கடந்து இன்றைக்கு நான் யோசிக்கிறேன். அப்பா பாடின பாட்டுல ஏதோ ஒண்ணு நான் முணுமுணுக்கின்ற பொழுது பொருள் எனக்கு புரிகிறது. சொல்லின் பொருள் எப்பொழுது புரிய தொடங்குமோ வாழ்க்கையில் மாற்றம் நிகழும். குழந்தைகள், சொல் எல்லாருக்கும் புரியுது, எல்லாரும் கேட்டுக்கிறோம். லாங்குவேஜ் தெரியுது, எல்லாருக்கும் லாங்குவேஜ் தெரியுது. சொல் புரிகிறதா? டெபினிஷன் ப்ராப்ளம்னு ஒரு வார்த்தையை நான் இங்கே கொடுக்கிறேன். எல்லார்கிட்டையும் சொல் இருக்கு, ஆனால் அந்த சொல்லை புரிந்து கொள்ளுகின்ற டெபினிஷன்ல நமக்கு ப்ராப்ளம் இருக்கு. யார் ஒருவர் கிளியரா அந்த வார்த்தையை புரிந்து கொள்கிறோமோ பாருங்க. அப்பா ரொம்ப அழகா பாடுவாருங்க.
எனக்கு பர்வீன் சுல்தானான்னு அதனாலதான் பேர் வச்சார். பாடுவேன். பேகம் பர்வீன் சுல்தானான்னு இந்தியாவில் தலை சிறந்த பாடகி ஒருத்தி இருக்கா. அவ பத்ம விபூஷன், இந்தியாவினுடைய இசையரசி. அவள் பெயர் பர்வீன் சுல்தான். அப்ப அந்த பெயரை தான் எனக்கு வச்சார். நான் பேச தொடங்கிட்டேன். பாடல. அப்பா பாடுவார், அப்பா கவிதை வாசிப்பார். என் இளமையில், என் சூழ்நிலையில் நான் அதை உற்று கவனிக்கின்ற ஆற்றல் இளமையிலேயே பெற்றிருந்தேன். பணத்திற்காகவோ, காசு சம்பாதிப்பதற்காகவோ, புகழுக்காகவோ, படிப்பதற்காகவோ இல்லை. வெறும் கவனித்தேன். ஜஸ்ட் லிசன், ஜஸ்ட் அப்சர்வ். நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வைய தலைமை கொள் என்கின்ற சொல்லுக்கான விளக்கத்தை மட்டும் கொடுத்துட்டு போறேன். அப்புறமா நீ அதை அப்ளை பண்ணிக்கோ. எப்படி புரிஞ்சுக்கிறியோ புரிஞ்சுக்கோ. என்னுடைய அப்பா பாடுவார். அப்பா அவர் சொல்லுவார், கடல் இருக்குல்ல, அந்த பாட்டுல அந்த ஒரு பக்கம் வரும். கடல் இருக்குல்ல, கடல்ல எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு. அதுல ஒரு ஜீவராசி சிப்பி. நீங்க கடல் ஆழத்துல போனீங்கன்னா அந்த சிப்பி என்ன பண்ணுமா, இப்படி வாய் திறந்து திறந்து மூடிட்டு. ஏன்னா அதுக்கு தாகம். தாகத்தால் அந்த சிப்பி வாய் திறந்து திறந்து மூடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அப்பா பாட்டில் கேட்கிறார், கடல் நிறைய நீர் இருந்தாலும் அந்த சிப்பியின் தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு துளி தண்ணீர் அந்த கடலில் இல்லை. அது எங்கே இருக்கிறது? வானத்தில் இருக்கக்கூடிய மேகத்தில் மழை துளியாக மறைந்திருக்கிறது. அந்த துளி வந்து கடலின் ஆழத்தில் சேர்கின்ற பொழுது அந்த சிப்பியின் வாய்க்குள் அது சேர்ந்து அதன் தாகம் தணிகின்ற அந்த வினாடியில் அது முத்தாக மாறுகிறது. இதோ நான் பேசுகிறேன். எல்லோரும் தாகத்தோடு வாய்த்திருந்திருக்கின்ற சிப்பிகளை போல் எனக்கு தெரிகிறீர்கள். வல்ல இறைவனின் பேரருளால் அந்த மேகத்தில் மறைந்திருக்கக்கூடிய அந்த ஒரு துளி போல் என் சொல் வந்து உங்களை சேர்ந்து விட வேண்டும். அப்பொழுது அது முத்தாக மாறுவதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கிறீர்கள். மழை பெய்கிறது. 3 நாட்களில் குளத்தில் மீன் பிடிக்கிறார்கள். குளம் வற்றிதான் இருந்தது 3 நாளைக்கு முன்னால். அது எப்படி 3 நாட்களுக்குள் மீன் வரும்? மழையில் வந்ததா மீன்? அறிவியல் அறிஞர்கள் சொல்கிறார்கள், வற்றிய குளத்தில் மீன் செத்து போகும். ஆனால் மீன்கள் இட்ட முட்டைகள் அது மண்ணிற்குள் இருக்கும். மழை பெய்கின்ற பொழுது முட்டை வெடித்து உயிர் துளிர்க்கும். வாய்ப்புதான் மழை துளி என்பது. அந்த முட்டைக்கு வாய்ப்புதான். ஒரு காலத்தில் ஒரு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் செய்து போயின பிறகு நாம் எல்லோரும் வற்றிய குளத்தில் இருக்கக்கூடிய மீன் முட்டைகள் தான். நம் மீது மழை துளி படட்டும், உயிர் தெழுவோம். உயிர் தெழுந்த இந்த உலகத்திற்கு நானும் உயிர்ப்போடுதான் இருக்கிறேன் என்று காட்டக்கூடிய அந்த வாய்ப்பை பெறுவோம். இதோ மழை துளி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. கவனம். கவனத்தோடு இருந்தால் நீ எல்லாவற்றையும் அறுவடை செய்து கொள்கிறாய். கவனம் சிதறுகின்ற பொழுதுதான், ஒரு வினாடி கவன சிதறல்தான் வாழ்க்கையை காவு கேட்கிறது. ஒரு வினாடி கவன சிதறல்தான். மாணவ கண்மணிகளே, நான் உள்ளே வந்தவுடன் 3 பேரிடத்தில் ஒரு வார்த்தையை கேட்டேன். பெரியார் பல்கலைக்கழகத்தில் 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருந்தாலும் வித்யாமந்திர் கல்லூரி தான் தங்கப்பதக்கங்களை அள்ளிக்கொண்டு வருகின்ற கல்லூரி என்று 3க்கும் மேற்பட்டவர்கள் எல்லா கல்வி நிறுவனங்களும் நிறுவனங்கள் தான். இந்த கல்வி நிறுவனத்தில் மட்டும் ஏன் நீங்கள் பதக்கம் பெற்றுக் கொள்கிறீர்கள்? நான் சொல்லவா காரணத்தை? எல்லா கல்வி நிறுவனங்களும் வாய்ப்புகளை தருகின்றன. எந்த கல்வி நிறுவனம் எந்த வாய்ப்பையும் தராமல் தன்னுடைய வாழ்க்கையை கடத்துவதில்லை. எல்லா கல்வி நிறுவனங்களும் வாய்ப்புகளை தருகின்றன. ஆனால் அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ கண்மணிகள் சிலர் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். பயன்படுத்திக் கொள்கின்றவர்களுக்கு வெற்றி கிடைக்குமே தவிர வாய்ப்பு அளிக்கப்படுகின்றவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைப்பதே இல்லை. வாய்ப்பை யார் ஒருவர் பயன்படுத்திக் கொள். இதோ 4 பேருக்கு இங்கு மேடையில் பேசக்கூடிய வாய்ப்பு. அவர்களுடைய வாழ்க்கையில் 3000 பிள்ளைகளுக்கு முன்னால்
2-3 நிமிடங்களில் பேசக்கூடிய வாய்ப்பு. நான் உட்கார்ந்திருக்கிறேன். எனக்கு முன்னால் பேசக்கூடிய வாய்ப்பு, ஒரு பெண்ணுக்கு நாட்டியம் ஆடக்கூடிய வாய்ப்பு, சந்திரசேகர் அவர்களுக்கு முன்னால் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு. வாய்ப்புகளை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம்? ஒரு வாய்ப்பு மறுபடியும் வராது. இன்று டைரியில் நீ போய் எழுதி வைத்துக்கொள், வைய தலைமைக்குள் என்கின்ற வார்த்தைக்கு இதோ விளக்கம் வரப்போகிறது. உன் வாழ்க்கை எந்த ஆற்று நீரிலாவது கால் நனைத்தால் உன் கால்களை அந்த தண்ணீர் மறுபடியும் சந்திக்க வாய்ப்பை. You cannot step the river twice. உன் கால்களை தொட்ட தண்ணீர் தான் உன் வாழ்க்கையில் வாய்ப்பு. அது ஒரு முறைதான். You cannot step the river twice என்பதனை ஒவ்வொரு வினாடியிலும் மனதில் நினைத்துக்கொள். எந்த வாழ்க்கை உன் கையில் இருக்கிறதோ அந்த வாழ்க்கையை பயன்படுத்து. இப்போ வைய தலைமைக்குள். ட்ரம்ப் பத்தி எல்லாம் பேசினாங்க. வைய தலைமை கொள்றதுன்னா என்ன? இந்த உலகம் எவ்வளவு பெருசு. நீங்கள் வானத்தில் பறக்கின்ற பொழுது விமானத்தில் இந்த ஜன்னல் என்று பார்த்தா தெரியும் நீங்க எவ்வளவு சின்ன ஆளு. சும்மா சின்ன பகுதியிலேயே தெரிஞ்சு போயிடும் நம்ம எவ்வளவு சின்ன ஆளு. இந்த உலகம் ரொம்ப பெருசு. இவ்வளவு பெரிய உலகத்தை தலைமை கொள்ள முடியுமா? சாத்தியமா? சாத்தியம் இல்லாததை பாரதி சொல்லிவிட்டானா புதிய ஆத்திச்சூடியில். அப்படி என்றால் அதற்கு ஒரு சொல்லுக்கு ஒரு விளக்கம் உண்டு. அந்த சொல்லுக்கான விளக்கத்தை நான் தரப்போகிறேன். நீ அதை ரிலீஸ் பண்ணிட்டேன்னு மனசுக்குள்ள ஒரு ஒரு பூட்டை திறந்து விட போகிறேன். சாவியும் கையில் கொடுக்க போகிறேன். அந்த பூட்டை திறந்து கொள். எனக்கு என்னமோ அது சொல்ல தோணுது, நான் சொல்றேன். வாழ்க்கை நமக்கு சில சவால்களை கொடுக்கும் குழந்தைகள். ரொம்ப கஷ்டமான சவால்களை கொடுக்கும். அந்த சவால்களை நீ எதிர்கொள்ளுகின்ற பொழுது உன்னுடைய சக்தி நிலை, உன்னுடைய எனர்ஜி. அவங்க சொன்னாங்கல்ல, தினம் தினம் இவர் புதிதாக பிறக்கிறார். What is the secret behind? I know how to celebrate life because I don't seek days to celebrate. I know that every moment is there to celebrate in my life. I celebrate every moment. It's a secret. இது புரியணுமே நமக்கு. தோ இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. 1997 நான் அவங்களுக்கு முன்னால இதை சொன்னதே கிடையாது. தோ இன்னைக்கு சொல்றேன். நான் யாருக்கும் பயப்படுறது கிடையாது. நான் ஒரு ஜீவனை தவிர. ஆனா இன்னைக்கு அந்த அம்மாவுக்கே பயப்படாம ஒரு விஷயத்தை அவங்களுக்கே சொல்ல பாருங்க. அப்பன் தோண்டிய கிணறு என்பதற்காக உப்பு தண்ணீரை நான் குடிப்பதில்லை. ஏன் என்று கேட்பேன். நான் புதிய வாய்ப்புகள் எனக்கு பிடிக்கும். 1997 செருப்பு போட்டுக்கிட்டு கையில பேக் எடுத்துட்டு கிளம்புறேன். ஃபர்ஸ்ட் வெளிநாட்டு பயணம். செருப்பு போடு போது எங்க அம்மா வந்து நிக்கிறாங்க. சுல்தானா எல்லாம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டாங்க. சரி, நல்லபடியா போயிட்டு வா. ஒரு நிமிஷம், எனக்கு 7 மணிக்கு உள்ள போகணும். போர்டிங் 7 o'clock. 2 மணி நேரத்துக்கு முன்னால இருக்கணும். 2 மணி நேரம் ஆகும் மீசாப்பேட்டையில இருந்து ஏர்போர்ட் போறதுக்கு. நான் 4 மணிக்கு நிக்கிறேன். ஆட்டோ வெளியில நிக்குது. ஒரு நிமிஷம், அம்மா உனக்கு தெரியுமா, நீ பிறந்த போது உங்க அப்பா உன்னை பார்க்க வரல. எப்ப சொல்றாங்க? கிளம்பும் போதுங்க எங்க அப்பா உள்ள இருந்து என்ன பார்த்துட்டு இருக்காரு. எங்க அப்பா உட்கார்ந்து இருக்காரு. எங்க அப்பா தான் எனக்கு எல்லாம். எங்க அம்மாவுக்கே தெரியும். I am not a mother's child. I am a father's child. I am a dad's girl. அவங்களால அப்பா நான் சொன்னேன், அப்பா தான் பாடுவார். ஆனா நான் சொல்லும் போது நீங்க கவனிச்சிருக்கலாம். 2 வயசுல இருந்து நான் சொன்னேன் தாலாட்டு பாடுறாரு. இவங்க தான் எனக்கு சொன்னாங்க 2 வயசுல இருந்து உனக்கு அவங்க தான் பாடுறாரு. அதுக்கு முதல்ல அது அந்த சீக்கிரட்டை இந்த அம்மா கிளம்பும் போது சொன்னாங்க. அவ்வளவு நாள் சொல்லல, அவ்வளவு நாள் சொல்லலீங்க.
நிச்சயமாவாமான? ஆமா, ஏன்னு கேட்டேன். ஏன்னா நீ கருப்பா பிறந்துட்ட, 3வது பொம்பளை பிள்ளை, உங்க அப்பா காதல விஷம் ஏற்றிட்டாங்க. அப்பா அம்மா சொன்ன வார்த்தை, உங்க அப்பா காதல விஷம் ஏற்றிட்டாங்க. அப்ப அம்மா சொன்னாங்க, வாயில விஷம் ஏதாவது விழுந்துச்சுன்னா அதுக்கு முறிவு இருக்கு, காதுல விஷம் விழுந்ததுன்னா அதுக்கு முறிவு இல்லை. என்ன கேட்கிறோமோ ஒரே வார்த்தையில எல்லாம் முடிஞ்சு போயிருங்க. ஒரே வார்த்தை தான் போடுவான், ஒரே வார்த்தை தான் போடும் புள்ள. நீ என்னமோ வெளிநாட்டுல இருந்து சம்பாதிக்கிற, உன் பொண்டாட்டிங்க, சரி பரவாயில்ல, சாப்பிட்டியா? அடுத்த பிளைட்ல வந்து நிப்பாரு, சொல்றான். எங்க அம்மா சொன்னாங்கப்பா, நல்ல அப்பா திரும்பி பார்த்தேன், அப்பா அப்படி தலை குனிஞ்சிட்டு. சரி என்ன பண்ணீங்க நீங்க? நான் கோஷாஸ்பத்திரியில உன்னை பெத்தெடுத்தேன். கையில காசு இல்லை, 1 ரூபா இருந்தது. 3 நாள் ஆயிடுச்சு பிரசவமாயி. என்னை பெட்ல இருந்து எடுத்து கீழே போட்டான். கீழே போட்டா பிள்ளைக்கு ஜன்னி வந்துடும். என்னுடைய பழைய புடவையை எடுத்து உன்னை சுத்தி கையில எடுத்துக்கிட்டேன். கையில இது இருந்தது, அந்த கூடை. அந்த கூடையை எடுத்துக்கிட்டு வெளியில வந்தா அப்போ 1 ரூபா இருந்தது கையில. துப்புரவு தாய்மார்களுக்கு ஒரு 75 பைசா தந்துட்டு 25 பைசாவோட வெளியில வந்தேன். எனக்கு பால் வரல உனக்கு கொடுக்கறதுக்கு. அவங்க கொடுத்த ரொட்டி பால் நிறுத்திட்டாங்க. வெளியில வந்துட்டு எங்க போறதுன்னு தெரியல, ஏன்னா அப்பா வீட்டு அட்ரஸ் தெரியாது. அங்க ஒரு ரிக்ஷாக்கார் இருந்தார், ஆனா மாமனார் வீட்டு அட்ரஸ் தெரியும். பார்டர் தோட்டத்துல இருக்கு, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல. அந்த ரிக்ஷாக்காரர் கிட்ட கேட்டீங்க, வா என்ன பார்டர் தோட்டம் கூட்டு போ எங்க மாமனார் வீட்டுக்கு. அந்த ரிக்ஷாக்காரர் சொன்னார், 1 ரூபா ஆகும்ல. அம்மா சொன்னாங்க, என்கிட்ட 1 ரூபா இல்லை, 4 தான் இருக்கு. 4 உனக்கு தரமாட்டேன். 15 பைசா பிள்ளைக்கு பாலுக்கு வேணும், 10 பைசா தான் தருவேன். பச்சை உடம்புக்காரி, கூடி போவியா இல்லையா? ஏறுமா அப்படின்னாராம் ரிக்ஷாக்காரர். எங்க அம்மா என்னை ஏறும் பொழுது என்னை பார்த்தாங்களா, என்னுடைய அம்மாக்கு ரீகலெக்ட் ஆகுது, ஃபுல்லா வீடியோ ஓடிட்டு கையில புடிச்சுக்கிட்டு என்ன பார்த்தாங்களா. என் 2 கால் இப்படி தொங்கிட்டு இருந்துச்சான், 2 பாதம் இத்தனோண்டு பிங்க் கலர்ல இருந்துச்சான். நான் சொன்ன, கருப்பா பிறந்த என்ன, கால் இப்படி பிங்க் ஆச்சு. கருப்பா பிறந்தா குழந்தைக்கு உள்பாதம் பிங்கா தான் இருக்குமாப்பா. 5 பெத்தது சொன்னா நம்ப வேண்டியது தானே. அந்த காலை பார்த்தேன், ரிக்ஷால ஏறினேன். ஏறிட்டு அந்த காலையே பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அழகா இருக்கும் கால், அந்த பாதம். அந்த பாதம் தான் இப்போ செருப்பு போட்டுக்கிட்டு ஃப்ளைட் ஏற போகுது. சொல்லிட்டு சொன்ன மேட்டர் தான் சூப்பர். சுல்தானா, அங்க மலேசியால கடல் இருந்தா கால் நினைச்சிரு. ஏமா? ஏன்னா என் புள்ள முதல்ல போகுது வெளிநாடு. வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த கடல்ல கால் நினைச்சிட்டேன்னா உன் கால் தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம் பாப்பா. சொல் எப்படி வந்து சேர்ந்து பாருங்க. படிக்காத தாய் தான் இருக்கு. 3வது பெண் பிள்ளையை கையில் தூக்கி கொண்டு ரிக்ஷால. இதுல மேட்ரு என்ன தெரியுமா? அம்மா சொன்ன மாதிரி கால் நினைச்சிட்டேன். இதோ இன்னி வரைக்கும் 31 நாடுகளுக்கு பயணம் போயிட்டேன். இதுல என்ன சீக்ரெட் தெரியுமா? ஒரு பிளைட் டிக்கெட்டை கூட என் சொந்த செலவுல வாங்கினது. தொடங்கி வச்சது யார் தெரியுமா? அந்த ரிக்ஷாக்காருக்கு 10 பைசா கொடுக்கனே நாங்களா. இந்த அம்மா அவர் கீழே இறங்கும்போது 10 பைசா வேணான்ட்டா. 10 பைசா செலவில்லாம ஃப்ரீ டிராவல தொடங்கினா இது வரைக்கும் 10 பைசா செலவில்லாம உலகமெல்லாம் சுத்திக்கிட்டேன். இதோ இப்போ ஊத்தங்கரைக்கு சூப்பரா வந்து இறங்கி இருக்கிறேன். வரப்போற செலவை சந்திரசேகர் சார் தான் கொடுக்குறேன். உளதாகும் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது முயுவ விளக்க உரை. புகழுடம்பு மேம்படுதலாகும் வாழ்வில் கேடும் புகழ் நிலை நிற்பதாகும் சாவும் அறிவில் சிறந்தவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு இல்லை.
சாலமன் பாப்பையா விளக்க உரை. பூத உடம்பின் வறுமையை புகழுடம்பின் செல்வமாக்குவதும், பூத உடம்பின் அழிவை புகழுடம்பின் அழியா தன்மை ஆக்குவதும், பிறர்க்கு ஈந்து தாம் மெய் உணர்ந்து அவா அறுத்த வித்தகர்க்கு ஆகுமே அன்றி மற்றவர்க்கு ஆவது கடினம். கலைஞர் விளக்க உரை. துன்பங்களுக்கிடையே கூட அவற்றைத் தாங்குமா? நத்தம் போல் கேடும் உளதாகுஞ் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது முயூவ விளக்க உரை. புகழுடம்பு மேம்படுதலாகும் வாழ்வில் கேடும் புகழ் நிலை நிற்பதாகும் சாவும் அறிவில் சிறந்தவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பூத உடம்பின் வறுமையை புகழுடம்பின் செல்வமாக்குவதும், பூத உடம்பின் அழிவை புகழுடம்பின் அழியா தன்மை ஆக்குவதும், பிறர்க்கு ஈந்து தாம் மெய் உணர்ந்து அவா அறுத்த வித்தகர்க்கு ஆகுமே அன்றி மற்றவர்க்கு ஆவது கடினம். கலைஞர் விளக்க உரை. துன்பங்களுக்கிடையே கூட அவற்றைத் தாங்குமா? நத்தம் போல் கேடும் உளதாகுஞ் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது முயூவ விளக்க உரை. புகழுடம்பு மேம்படுதலாகும் வாழ்வில் கேடும் புகழ் நிலை நிற்பதாகும் சாவும் அறிவில் சிறந்தவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பூத உடம்பின் வறுமையை புகழுடம்பின் செல்வமாக்குவதும், பூத உடம்பின் அழிவை புகழுடம்பின் அழியா தன்மை ஆக்குவதும், பிறர்க்கு ஈந்து தாம் மெய் உணர்ந்து அவா அறுத்த வித்தகர்க்கு ஆகுமே அன்றி மற்றவர்க்கு ஆவது கடினம். கலைஞர் விளக்க உரை. துன்பங்களுக்கிடையே கூட அவற்றைத் தாங்குமா? நத்தம் போல் கேடும் உளதாகுஞ் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது முயூவ விளக்க உரை. புகழுடம்பு மேம்படுதலாகும் வாழ்வில் கேடும் புகழ் நிலை நிற்பதாகும் சாவும் அறிவில் சிறந்தவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பூத உடம்பின் வறுமையை புகழுடம்பின் செல்வமாக்குவதும், பூத உடம்பின் அழிவை புகழுடம்பின் அழியா தன்மை ஆக்குவதும், பிறர்க்கு ஈந்து தாம் மெய் உணர்ந்து அவா அறுத்த வித்தகர்க்கு ஆகுமே அன்றி மற்றவர்க்கு ஆவது கடினம். கலைஞர் விளக்க உரை. துன்பங்களுக்கிடையே கூட அவற்றைத் தாங்குமா? நத்தம் போல் கேடும் உளதாகுஞ் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது முயூவ விளக்க உரை. புகழுடம்பு மேம்படுதலாகும் வாழ்வில் கேடும் புகழ் நிலை நிற்பதாகும் சாவும் அறிவில் சிறந்தவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பூத உடம்பின் வறுமையை புகழுடம்பின் செல்வமாக்குவதும், பூத உடம்பின் அழிவை புகழுடம்பின் அழியா தன்மை ஆக்குவதும், பிறர்க்கு ஈந்து தாம் மெய் உணர்ந்து அவா அறுத்த வித்தகர்க்கு ஆகுமே அன்றி மற்றவர்க்கு ஆவது கடினம். கலைஞர் விளக்க உரை. துன்பங்களுக்கிடையே கூட அவற்றைத் தாங்குமா? நத்தம் போல் கேடும் உளதாகுஞ் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது முயூவ விளக்க உரை. புகழுடம்பு மேம்படுதலாகும் வாழ்வில் கேடும் புகழ் நிலை நிற்பதாகும் சாவும் அறிவில் சிறந்தவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பூத உடம்பின் வறுமையை புகழுடம்பின் செல்வமாக்குவதும், பூத உடம்பின் அழிவை புகழுடம்பின் அழியா தன்மை ஆக்குவதும், பிறர்க்கு ஈந்து தாம் மெய் உணர்ந்து அவா அறுத்த வித்தகர்க்கு ஆகுமே அன்றி மற்றவர்க்கு ஆவது கடினம். கலைஞர் விளக்க உரை. துன்பங்களுக்கிடையே கூட அவற்றைத் தாங்குமா? நத்தம் போல் கேடும் உளதாகுஞ் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது முயூவ விளக்க உரை. புகழுடம்பு மேம்படுதலாகும் வாழ்வில் கேடும் புகழ் நிலை நிற்பதாகும் சாவும் அறிவில் சிறந்தவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பூத உடம்பின் வறுமையை புகழுடம்பின் செல்வமாக்குவதும், பூத உடம்பின் அழிவை புகழுடம்பின் அழியா தன்மை ஆக்குவதும், பிறர்க்கு ஈந்து தாம் மெய் உணர்ந்து அவா அறுத்த வித்தகர்க்கு ஆகுமே அன்றி மற்றவர்க்கு ஆவது கடினம். கலைஞர் விளக்க உரை. துன்பங்களுக்கிடையே கூட அவற்றைத் தாங்குமா? நத்தம் போல் கேடும் உளதாகுஞ் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது முயூவ விளக்க உரை. புகழுடம்பு மேம்படுதலாகும் வாழ்வில் கேடும் புகழ் நிலை நிற்பதாகும் சாவும் அறிவில் சிறந்தவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பூத உடம்பின் வறுமையை புகழுடம்பின் செல்வமாக்குவதும், பூத உடம்பின் அழிவை புகழுடம்பின் அழியா தன்மை ஆக்குவதும், பிறர்க்கு ஈந்து தாம் மெய் உணர்ந்து அவா அறுத்த வித்தகர்க்கு ஆகுமே அன்றி மற்றவர்க்கு ஆவது கடினம். கலைஞர் விளக்க உரை. துன்பங்களுக்கிடையே கூட அவற்றைத் தாங்குமா? நத்தம் போல் கேடும் உளதாகுஞ் சாக்காடும் வித்தகர் கல்லால் அரிது முயூவ விளக்க உரை. புகழுடம்பு மேம்படுதலாகும் வாழ்வில் கேடும் புகழ் நிலை நிற்பதாகும் சாவும் அறிவில் சிறந்தவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு இல்லை.
சாலமன் பாப்பையா விளக்க உரை. பூத உடம்பின் வறுமையை புகழுடம்பின் செல்வமாக்குவதும், பூத உடம்பின் அழிவை புகழுடம்பின் அழியா தன்மை ஆக்குவதும், பிறர்க்கு ஈந்து தாம் மெய் உணர்ந்து அவா அறுத்த வித்தகர்க்கு ஆகுமே அன்றி மற்றவர்க்கு ஆவது கடினம். கலைஞர் விளக்க உரை. துன்பங்களுக்கிடையே கூட அவற்றைத் தாங்குமா. நத்தம் போல் கேடும் உளதாகுஞ் சாக்காடும் வித்தகர்க்கல்லால் அரிது முயூவ விளக்க உரை. புகழுடம்பு மேம்படுதலாகும் வாழ்வில் கேடும், புகழ் நிலை நிற்பதாகும் சாவும் அறிவில் சிறந்தவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பூத உடம்பின் வறுமையை புகழுடம்பின் செல்வமாக்குவதும், பூத உடம்பின் அழிவை புகழுடம்பின் அழியா தன்மை ஆக்குவதும், பிறர்க்கு ஈந்து தாம் மெய் உணர்ந்து அவா அறுத்த வித்தகர்க்கு ஆகுமே அன்றி மற்றவர்க்கு ஆவது கடினம். கலைஞர் விளக்க உரை. துன்பங்களுக்கிடையே கூட அவற்றைத் தாங்குமா. நத்தம் போல் கேடும் உளதாகுஞ் சாக்காடும் வித்தகர்க்கல்லால் அரிது முயூவ விளக்க உரை. புகழுடம்பு மேம்படுதலாகும் வாழ்வில் கேடும், புகழ் நிலை நிற்பதாகும் சாவும் அறிவில் சிறந்தவர்க்கு அல்லாமல் மற்றவர்க்கு இல்லை. சாலமன் பாப்பையா விளக்க உரை. பூத உடம்பின் வறுமையை புகழுடம்பின் செல்வமாக்குவதும், பூத உடம்பின் அழிவை புகழுடம்பின் அழியா தன்மை ஆக்குவதும், பிறர்க்கு ஈந்து தாம் மெய் உணர்ந்து அவா அறுத்த வித்தகர்க்கு ஆகுமே அன்றி மற்றவர்க்கு ஆவது கடினம். கலைஞர் விளக்க உரை. துன்பங்களுக்கிடையே கூட அவற்றைத் தாங்குமா.